30/6/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். பொறுத்துக. புனர்ஜென்மம் கூப ராஜகோபாலன். கொட்டுமேளம் தி ஜானகிராமன். நட்சத்திர குழந்தைகள் PS ராமையா. சரசாவின் பொம்மை சீசு செல்லப்பா. 1342. செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறையில் எழுத விரும்பிய வெளிநாட்டு அறிஞர் ஜியு போப். தடைநடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்று பாரதிதாசனின் கவிதையினை சிறப்பித்து கூறியவர் யார்? சுப்ரத்தினதாசன். பின்வரும் பாடல் வரிகளை படித்து அவற்றில் கண்ணதாசன் எழுதாத பாடல் வரிகளை கண்டறிக. 2 மற்றும் 4. திருடாதே பாப்பா திருடாதே. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது ஏது? ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞனாவான். முடியரசன். விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? அபிதான சிந்தாமணி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? TK சிதம்பரம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் தமிழ் மொழி என கூறியவர் பாவாணர். உரிய விடையை தேர்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்? தமிழ் பசி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். பொறுத்துக. இயற்பெயர், சிறப்பு பெயர். திருவி கல்யாணசுந்தரம். தமிழ் தென்றல். மறைமடிகள். தனித்தமிழ் வித்தகர். ராபி சேது. சொல்லின் செல்வர். உவே சாமிநாதர். தமிழ் தாத்தா. 2341. கடற்பயணத்தின் சிறப்பை அவி விளக்கும் நூலோடு பொறுத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி. அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது. பட்டினப்பாலை. 3421. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி லத்தீன் மொழி. பலே பாண்டியா பிள்ளை, நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? நாமக்கல் கவிஞர். இயேசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் பெயர் யாது? கண்ணதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தியின் ஆசிரியர் கண்ணதாசன். ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் மறைமலையடிகள். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார்? கவிமணி. திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் ஜியு போப். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். குருக், மால்தோ, பிராகுய் என்பன வட திராவிட மொழிகள். உவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்புரத்தினம். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாராபாரதி. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. தமிழ், திரமிழ, திரவிட, திராவிட. சரியான விடையை எழுதுக. நடுதிராவிட மொழிகள் கதபா, பெங்கோ, கோயா. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? பூங்கொடி. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாணசுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம்.